இந்த வீடியோவில் நம்ம லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, இந்த ஐபிஓட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக கன்சிடர் பண்ணலாமா போன்ற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது என்கேஜ்மெண்ட்டுக்காக சொல்ல கிடையாது, நிஜமாகவே சில கன்சர்ன்ஸ்லாம் இந்த ஐபிஓவில் இருக்குது. அது என்னென்னங்கிறது அங்கங்கே நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஐபிஓ அக்டோபர் 31 ஓப்பன் ஆகி நவம்பர் 4 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் ₹382 பெர் ஷேர் டு ₹402 பெர் ஷேராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 37 ஷேர். இந்த சேல் டைப் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 7278 கோடியாக இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2150 கோடிக்கும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 5128 கோடிக்கான ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கம்மி தான், ஆஃபர் ஃபார் சேல் தான் அதிகம். இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 5128 கோடிக்கான ஷேர்ஸை இந்த ஐபிஓ மூலமாக விற்பனை பண்ண போகிறாங்க. கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு 2150 கோடி தான் போக போகுது. பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. இப்போ இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஃபெமிலியரான பிஸ்னஸ் தான். இவங்க டெக்னாலஜிக்கல் ஃபோக்கஸ்டு ஐவேர் கம்பெனி. இவங்க ஐ ஓரியன்டான ஐ கிளாஸஸ், சன் கிளாஸஸ், கான்டாக்ட் லென்ஸ் மற்றும் ஐ ரிலேட்டடான ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் இவங்களே ஓனாக டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி பிராண்ட் பண்ணி இவங்களே ரீட்டைல் ஸ்டோர்ஸில் இவங்களோட ஓன் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் சேல் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். ரெட் ஷேர் ரிப்போர்ட்டின் படி இந்த நிறுவனத்தோட ப்ரெஸ்கிரிப்ஷன் ஐ கிளாஸஸ் 2025 ஃபினான்ஷியல் இயர் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் ரெக்கார்ட் ஆனதாக சொல்லப்படுது. அதாவது அதிகமான வால்யூமில் இவங்களோட ஐ கிளாஸஸ் 2025 ஃபினான்ஷியல் இயரில் விற்பனையானதாக சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 31, 2025 படி இவங்களுக்கு 2723 ஸ்டோர்ஸ் குளோபல் லெவலில் இருக்குது. அதில் இந்தியாவில் மட்டும் 2067 ஸ்டோர்ஸ் இருக்குது. 655 ஸ்டோர்ஸ் ஓவர்சீஸில் இருக்குது. இப்போது இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களோட டோட்டல் இன்கம் ரெவன்யூ பார்ப்போம், வருவாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2023 இவங்களோட ரெவன்யூ 3927 கோடியாக இருந்திருக்கு. 2024 அது உயர்ந்து 5650 கோடியாக இருந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயரில் 7000 கோடியாக இவங்களோட ரெவன்யூ உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ப்ராஃபிட் 2023 இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. 63 கோடி லாஸில் இருந்திருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டில் லாஸில் தான் இருந்திருக்காங்க. பட் அந்த லாஸ் குறைஞ்சிருக்கு. 10 கோடியாக இவங்களோட லாஸ் குறைஞ்சிருந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயரில் 297 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024-25 கம்பேர் பண்ணும்போது இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்த இந்த நிறுவனம் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் 297 கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த ஒரு ரிப்போர்ட்டில் 2025 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களுக்கு ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் ஆனதாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் இது ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க இந்த அளவுக்கு வால்யூமை ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணதுக்கான ரீசன். இப்போ இவங்க கடன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 ஃபினான்ஷியல் இயரில் 917 கோடியாக இருந்திருக்கு இவங்க கடன்கள். பட் 2024 ஃபினான்ஷியல் இயரில் அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாதி பக்கம் குறைஞ்சிருக்கு. 497 கோடியாக பார்த்திங்கன்னா இவங்க கடன்கள் இருந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயரில் அதை விட கம்மியாகி 345 கோடியாக தான் இருந்திருக்கு இவங்களோட பாரோயிங்ஸ். 2025 ஜூன் 30 வரை பார்க்கும்போது 335 கோடியாக இருந்திருக்கு இவங்களோட கடன்கள். இப்போ இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 13.84% இருக்குது. இது டீசெண்டான ROCE. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 4.84% தான் இருக்குது. இது ஒரு மாட்ரேட் தான், நல்லா கிரேட்னு சொல்ல முடியாது. இவங்களோட எபிடா மார்ஜின் டீசெண்டாக இருக்குது, 14.6% இருக்குது. பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11 டைம்ஸ் ஹையர் தான் புக் வேல்யூவாக இருக்குது, 11 இருக்குது. ஸோ இதெல்லாத்தோட ஒரு பெரிய இந்த ஐபிஓவில் ஒரு விஷயம் என்னென்னா இவங்களோட PE ரேஷியோ. போஸ்ட் ஐபிஓ இந்த ஐபிஓட PE 284 இருக்குது. ஸோ ரொம்ப ஹை PEயாக இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சில விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஐபிஓட PE 284 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2023-24 ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்காங்க. 2025 தான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது கன்சிஸ்டண்ட்டாக இவங்க ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா எகைன் இவங்க லாஸ் மேக்கிங்காகவும் ஆகலாம். ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் ரெவன்யூ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இவங்களோட ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கன்சிடரேஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓவை வெயிட் பண்ணி பொறுத்திருந்து நல்ல வேல்யூஷனுக்கு வந்த பின்னாடி கன்சிடர் பண்ணுறதா பெட்டராக இருக்கும்.
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதோட ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த ஐபிஓவில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இந்த ஐபிஓ வரக்கு முன்னாடியே இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து 19.85% தான் வந்து இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர்ஸே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஆஃபர் ஃபார் சேல் போக இந்த போஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 17.52% தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு நிறுவனத்திலையும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஹையாக இருந்தால் தான் அந்த நிறுவனத்து மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வரும். அதாவது அது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் வச்சுருந்தாங்கன்னா தான் ஸோ அவங்க இந்த பிஸ்னஸை நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் நம்பிக்கை வரும். பட் இங்கே இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 17.52% தான் வந்து ப்ரொமோட்டர்ஸே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷன் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்காதுங்கிறதே என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயின்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு இப்போ நம்ம வருவோம். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்களோட இஷ்யூ சைஸ் வந்து 7,000 கோடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆர்க்லா ஐபிஓவும் ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் ஐபிஓ வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த ஐபிஓ கூட இந்த நிறுவனம் காம்படிட் பண்ணுது. அதில் வந்து ஸ்டட்ஸ் ஐபிஓ கூட அவங்க காம்படிட் பண்ண போகிறாங்க. அதில் ஏற்கனவே 2 ஐபிஓ வந்தனால இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த 2 ஐபிஓவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு இந்த ஐபிஓவில் ஃபோக்கஸ் வரக்கு இந்த ஐபிஓவில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பட் இந்த ஐபிஓட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதோட வேல்யூஷன்ஸும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ரீவியஸாக வந்து ப்ரீவியஸ் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா 30%, 30% அந்த ரேஞ்சிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தற்போது அது படிப்படியாக கம்மியாகி 10%ல் தான் வந்து இவங்களோட 10 to 12% ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எதையும் உறுதியாக நம்ம எந்த டேட்டாவும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது டைம் டு டைம் வேரி ஆகும். அது உண்மையான டேட்டான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து அன்அத்தரைஸ்டு சோர்சஸ் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு அது வரும். நீங்கள் இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் கெயினுக்கு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுங்கிற டேட்டாவை பார்த்துட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து இந்த ஐபிஓ அந்தளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. இந்த ஐபிஓ கூட ஆல்ரெடி ஓப்பன் ஆகிக்கிற ஆர்க்லா ஐபிஓ, ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் ஐபிஓலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்துக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கம்பேரிசன் வீடியோ நான் போடுறேன். இந்த ஐபிஓவில் ரீட்டெயில் கோட்டாக்கு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் இந்த ஐபிஓக்கு ஒரு வேளை நல்ல வரவேற்பு இருந்தால் ரீட்டெயில் போர்ஷனில் வந்து அலாட்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து மிகவும் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லாங் டேர்ம் கன்சிடரேஷன் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன விஷயங்களை வந்து யாரும் மறந்துட வேண்டாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.